ஹாய் கேஸ், நான் தான் உங்கள் வில்சோன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எந்த கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி சைல்டுங்கிற ஒரு கேம் ப்ளே தாங்க பண்ண போகிறோம். இந்த கேம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம இப்போ அங்கே ப்ளே பண்ண போகிறோம். சரி வாங்க ப்ளே பண்ணுவோம். ஓகே கேஸ், இதில் வந்துட்டு பார்னர் டாஸ்க் இருக்கு. கட்சின்டா ஒருத்தன் வந்து எல்லாரையும் கொண்டானா கேஸ். அவன் காரில் ஏறி போகும் பொழுது கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவன் வச்சு இந்த பொம்மையெல்லாம் வந்து ஆவி பூந்துருச்சான். அந்த பொம்மை வந்துட்டு ஒரு வீட்டில் குடியேறிச்சிட்டான். அந்த பேர் தான் நம்ம இப்போ அடித்து வர போகிறோம் கேஸ். ஓகே, லோடிங் ஆகுது. த ஹவுஸ் இஸ் பொசஸ்ட் பை ஸ்கேரி சைல்டு பிஃபோர் என்டரிங். ஓகே, இந்த ஹவுஸ்க்குள்ளே இப்போ நம்ம என்டர் பண்ண சொல்கிறோம். என்னோட அரண்மனை வீடை போல இருக்குது. அரண்மனை அரண்மனை. ஓகே தான் க்ரோபார். ஓகே, க்ரோபார் கிடச்சிருச்சு. ஓகே, அதை என்ன ஏனியா? அப்படித்தான் நினைக்கேன். ஓ ஏனியா கைஸ். ஓகே, அதையும் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே எப்படிரா? ஆனால் பாய் அதுக்கெல்லாம் ஒரு லெவல் கம்ப்ளீட் ஆகிட்டா இல்லைன்னா 16 லெவலில் ஒரு லெவல் கம்ப்ளீட் ஆகிட்டு கைஸ். த மைண்டோ ஸ்கீஸ் லாக்டாம். பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சி சொல்கிறானுவோ. அதனால என்னடா, ஓ 12 தானடா பாஸ்வேர்டு. வீட்டு நம்பரே பாஸ்வேர்டை வச்சுக்கானுங்க பாருங்களா. லூஸு பயிலா பாஸ்வேர்டை பக்கத்துலேயே வச்சுக்கானுவோம். அதுக்குள்ள ஒரு டாஸ்க் முடிஞ்சு கேஸ். அடா பாவி. தேர் இஸ் அ மாஸ்டர் கீ இன் திஸ் ஹவுஸு. வீட்டு ஓப்பன் ஆல் த டோரு. ஓகே, மாஸ்டர் கீ எந்த ஒரு கீ கண்டுபிடிச்சிடுறேன். இது என்னது? ஓகே, அந்த பேய் வந்தால் நம்மளுக்கு மீட்டரில் காட்டி கொடுக்குமா? சரி ஓகே, இப்போ அந்த கீயை எங்கன்றா நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இந்த ரூமில் கிடையாது. அப்போ இந்த ரூம்லாம் இருக்கணுமே தெரிஞ்சு. அடப்பா, இவ்வளோ கீ இருக்கு. ஓகே ஏனி, அப்போ அந்த கோல்டன் கீயாக தான் இருக்கணும், மாஸ்டர் கீ. ஓகே, அதையும் எடுத்தாச்சு. குட் ஜாப். ஓகேடா ஓகேடா. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துடலாம். பிரேக்கி இன்டு த கிரேச்சன். கிரேச்சை பிரேக் பண்ண சொல்கிறாங்க க்ரோபாரை வச்சு. ஒரு வேளை இதாகத்தான் கிரேச்சை அரிக்கணும். ஆக்சுவலி கிரேச்சுக்கு எங்கடா போகிறது? ஓ இதான கிரேச்சி. அப்போ நினச்சேன் கைச்சி தான் கிரேச்சை அரிக்க மாட்டேன். சரி ஓகே, இதில் இதை எடுக்கட்டான். இது என்ன? டிஸ்ட்ராக்டர். ஓகே, அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதான். சரி ஓகே, இதை எடுத்தாச்சு. அடுத்து என்னடா பண்ணணும்? ஓகே, யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஸ்பெல் புக். இட்ஸ் ஒரு ஸ்பெல் புக்குன்ற ஒரு புக் எடுக்க சொல்கிறான். லிவிங் ரூம்லாம் இருக்கு. இதே என்ன ரூம்? இந்த ரூம் தான் கேஸ். இல்லை இதுக்குள்ளாம் இருக்கணுமா அந்த புக்கு? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த புக் எடுத்துட வேண்டியதான். ஓகே, க்ளோஸ்ட் ஆகுது. புக் எடுத்துகிட்டு இந்த ரூமை விட்டு லீவ் ஆக சொல்கிறானுங்க. எப்படா லீவ் ஆகுற? அதான் க்ளோஸ் ஆகிட்டு. ஒருவேளை ஜன்னலால் லீவ் ஆகணுமோ? சரி, லீவ் ஆகி பார்ப்போம். ஜம்ப் பண்ணிடுவோமா? ஜம்பு. ஓகே, லீவ் ஆகியாச்சு கேஸ். லெவல் கம்ப்ளீட். வா 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 ஸ்கேரி சைல்ட் கெட்ஸ். ஓகேங்க, இப்போ என்ன செய்ய சொல்கிறானுண்டா, 2 ஃபுட் பாக்ஸ் கலெக்ட் பண்ண சொல்கிறானு. அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஸ்கேரி சைல்டை டார்ச்சர் பண்ணணுமா? 2 இதுக்குள்ள ஒன்று இருக்குமான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஓகே, அண்ணா கேஸ். நான் வா 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 2 கலெக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண சொல்லலாம்? ஹைட் ஆகட்டான். ஓ ஹைட் பாட்டும் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்கேரி சைல்டு வருவானா, ஃபுட்டை தேடுவானா, அப்படியே அவன் மறைஞ்சிருவானா? ஏன் சொல்கிறானு? அவனை டார்ச்சர் பண்ணி அவனை போட்டு தள்ள போகிறோம். இதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. சரி ஓகே, சீக்கிரம் பாடா. அவனை பார்க்க இல்லையடா. டேய் வந்துடுறானா? ஐயோ, அலர்ட் வருது. வாரானா? ஓகே, வாடா வாடா பார்த்துக்கலாம். வாடா வாடா பையன் வந்துட்டான். ஓ இவன் தானே ஸ்கேரி சைல்டு. பார்க்க பயங்கரமான ஆளாக்கி அவன் டம்மி பீஸ் போலையே. சரி ஓகேங்க, நீங்கள் கத்துறான். ஆடா பாவி, ஃபுட் பேயெல்லாம் எப்படா சாப்பிடுவோம்? என்ன கான்செப்டா அது? சரி ஓகே ஓகே, இந்த டாஸ்க்கு முடிஞ்சு நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு போய்ப்போம். ஸ்கேரி சைல்டு இஸ் பொசஸ்ட் பை ஈவில் சோல் ஆஃப் த. பெட்ரூமில் போயிட்டு பெட்ரூம் டோரை லாக் பண்ணிட்டான், இருக்கிற டோரை வந்துட்டு. சரி ஓகே, இது லாக் பண்ணிடுவோம். அட பாய் அண்ணாங்க, அந்த டோரை லாக் பண்ணுமா? சரி ஓகே, லாக் பண்ணிடுவோம். சரி ஓகே, கோஸ்ட் வெப்பன் ஃபைட்டா? ஓகே, ஸ்கேரி சைல்டு சூடாகிட்டான் கேஸ். இந்த ஸ்கேரி சைல்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபைட் இருக்குடா. வாடா மோதி பார்த்துருவோம். எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு தெரியும் அவன் மோதுறாங்க ஸ்கேரி சைல்டு நம்மகிட்ட.
வாடா வாடா வாடா, இந்த ஒரு ஃபைட்டு, இந்த ஒரு புடி, எல்லாரும் வாங்க. ஓகே வாடா, மோதி பார்த்துருவோம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் நான். வாடா 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 வாடா, சம்பா போடு 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 தள்ளியாச்சு. ஸ்கேரி சைல்ட்டை கொக்க பேய் அடைக்காச்சு, அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் கேஸ். அட பாவி, என்னடா அடங்கினே பேய், ஐயோ பாவி இன்விசிபிள் ஆகிட்டாங்க ஸ்கேரி சைல்டு. அட பாவி, நானும் போய் சேர்ந்துருவான்னு பார்த்தா இன்விசிபிள் ஆகிட்டான். ஸ்கேரி சைல்ட் அபவுட் டு டேக்ஸ் ஓவர் யூ ஹேவ். ஓகே, ஸ்கேரி சைல்டு வந்துட்டு இன்விசிபிள் ஆகிட்டானா, அதனால் அவனை வந்துட்டு கலர் போட்டு தெரியுற மாதிரி ஆக்கணுமா. இதை போட்டால் இப்போ ஸ்கேரி சைல்டு அங்கே போவான், நம்ம இப்போ ஹைட் ஆகிடலாம். ஓகே, போட்டாலும் நம்ம டக்குன்னு அதில் என்னை கலக்க சொல்கிறான். கலர் அண்டு ஏதோ மிக்ஸ் ஹவரில் கலக்கட்டாங்க கலரை. ஓகே, இப்போ நான் போகிறேன் ஸ்கேரி சைல்டு. பாருங்களேன் ஏதோ பிறப்பாக நடக்கும் லூசு பால் இப்படாடே. நாங்களாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், ஒன்றை மையத்தின பேயை பார்த்துருப்போம். ஓகே, இதுக்கெலாம் இருக்காது ஆக்சுவலி. கிடச்சிச்சு இந்த கலரை வந்து இதில் கலந்துடணும் கேஸ். கலந்துட்டாச்சு. இப்போ நம்ம போயிட்டு ஹைட் ஆகிடணும். ஸ்கேரி சைல்டு போகிறாருக்குள்ள நாங்கள் யார் ரெண்டு தெரியாமல் எங்ககிட்ட மோதுறானுக்கு அந்த லூசு பாய். நம்ம யார் ரெண்டு இந்த உலகத்தை காட்டிட வேண்டும்னு சொல்லிட்டு ஸ்கேரி சைல்டு போகிறாருங்க கைஸ். ஓகே, குளிக்கியா குளி. முஞ்சப்பாரு பேக் 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 பேக். என்னங்க இப்படி குளிக்கான், செம்ம காமெடியாக இருக்கி அவன் குளிக்கிறத பார்த்தா. சரி ஓகே, எப்படி குளிக்காம பாருங்களேன். ஓகே, இப்போ கண்ணாடியை பார்ப்பான்ட்டு நினைக்கேன், பார்க்கலாம். ஆனால் இன்விசிபிள் விட்டு மாட்டான். பார்த்துட்டான் தலைவர், தலைமுறை அடி வர தலைவரி நலப்பற பயந்துட்டாங்க சூப்பர். யார் ராஜனை இப்படி மாற்றுறான்னு வந்து சூடாகிட்டு கிளம்பிட்டான். சரி, அடுத்த விஷயம், இந்த பேஸ்மெண்ட் ஹேஸ் த பிக்சர் ஆஃப் ஓல் ஸ்கேரி. ஒரு ரிமோட் எடுக்க சொல்லணும், அது இதுக்குலாம் இருக்குன்னு தெரியும். நான் போன இதுலேயே பார்த்துட்டேன் கேஸ். ஓகே, இப்போ டிவி வந்துட்டு அந்த ரூமில் இருக்கும், அதுக்கு எனக்கு தெரியும். ஆக்சுவலி அவன் விடத்தான் நிற்பான். டிவியை போட்டு அப்படியே ஓடி வந்துட வேண்டியது அங்கே நிற்கான் கேஸ். ஓகே, டிவியை போட்டு ஒரே ஓட்டம் ஓடி வேண்டிய அப்போ வருவாங்க ஸ்கேரி சைல்டு டிவி பார்க்குறதுக்கு. விடத்தையே நிற்போம். ஓகே, போய் பாடுறா. ட்ரஸ் த பேஸ்மெண்ட். ஓ, இருந்த ரூமுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போக வச்சிட்றானோ. போடாடே டிவி பைத்தியமாவன். சரி ஓகே, இப்போ இந்த டிவியை போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு ஃபைன் அன்லாக் த காஃபின். ஓகே, இதை அன்லாக் பண்ண சொல்கிறானோ. ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் பேனல் ஒளி கிரீம் அன்லாக் ஆயுது. ஜகாங் என்னடா கிடச்சிருக்கி ஃபோட்டோவா. அடா பாய், இந்த ஃபோட்டோ கடை இவ்வளோ இது. சரி ஓகே, ஹேண்ட் த பிக்சர் இன் ஹேஸ் த பெட்ரூம் லாக்கு. ஓகே, இந்த பிக்சரை கொண்டு போய் பெட்ரூமில் வைக்க சொன்னானோ. ஐயோ, ஸ்கேரி சைல்டு வாரான். என்னடா நடக்குது இங்கே, நான் இல்லாத போய் யாரா ஓப்பன் பண்ண எடுக்க பாம்பளை வந்து. சரி ஓகே, வந்து கேள்றா பார்க்கலாம். 7 மண்டா கேள்றா. அட போய் என்னங்க பூனைமாய் நடுங்கிறான், புளிமாய் வந்துட்டு. அடப்பா, டம்மி பீஸுங்க. நான் இவன் பயங்கரமான ஆளாக இப்போன்லாம் நினச்சேன். ஓகே, நான் ஓடுறான் பாருங்களேன். ஆக்சுவலி நினைக்கிறவன் எல்லாம் இவன் போட்டுத்தல் நாக்கள் தான் போல, தான் இப்படி பயந்து ஓடுறான். ப்ளேஸ் பிக்சர்னு பெட்ரூம். பெட்ரூமில் போயிட்டு இந்த பிக்சர் வைக்கட்டான். அப்பயும் பயப்படுவானான். அப்போயே அது ஓடுறானான்ட்டு பார்க்குறது தான் இந்த ஐடியா. ஓகே, போட்டான். சரி, போகலாமா வேணாமா? போவோம். அங்கே விடத்தாங்க நிற்கான் லூஸ் பயில். போகிறான் ஈஸி, போகிறான். ஃபாஸ்ட்டாக ஓடுறான். இந்த மீட்டர் அந்த ரெட் 10 செண்டா விடத்தாங்க வச்சிருக்கான். மீட்டர் ஒரு நல்லது. ஓகே, ஆஹா, அலர்ட் காட்டி கேஸ். நெக்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஹைட்டாக ஆயிடலாம். ஹைட்டு பாம்பு வருவாங்க அது சொல்லி. எங்கடா காணோம், வாடா சீக்கிரம் வந்துட்டான். ஓகே, தம்பி பயந்துட்டு பெட்ரூமுக்கு ஓடி வரான் கேஸ். ஓகே, இது என்னடா இது எங்கேயோ பார்த்தவன். ஐயோ, என்னை காப்பாற்றுங்க, யாருமே இல்லையா என்று கலர்றான் கேஸ். அடா பாவி, நான் உன்னை பெரிய ஆளுங்களோடா நினச்சேன், டம்மி பீஸிடா நீ. சரி ஓகே, இடத்துல வந்து டின்னர் ரூம் இஸ் என்சாண்டட் த பிளேஸு. டின்னர் ரூமில் எல்லாம் பறக்குதான் கேஸ். போயிட்டு சரி பண்ண சொல்கிறானோ. சரி ஓகே, என்னென்னு போய் பார்த்துடலாம். இந்த ஸ்கேரி சைல்டு வாரான் கேஸ். ஐயோ, விடத்தான் பாரான். அடா பாவி, விடத்தானடா வார. சரி ஓகே, அவன் போய்த்தான் அங்கிட்டு. ஓகே, நம்ம இப்போ டின்னர் ரூம் ஓடிட வேண்டியதான் ஒரே ஓட்டமாக. ஓப்பன். அடா பாய், பார்த்துட்டியாடா லூசு பாயிலே. ஓகே, ஹைட் ஆகிடலாம். லூசு பாயில் தான் அங்கே நிற்கான்.
அப்போ போடா போட ஆல்ரெடி ஹைட் ஆகியாச்சு. ஓகே அவன் போய்த்தான். இப்போ இந்த இதை சரி பண்ணுமா கேஸ்? இது எப்படா பறக்குது? ஓகே இதை உடச்சிட்டு இதுக்குள்ளே எடுத்தா சரி கேஸ். அடா எர்றாடே விட மாட்டேங்கிறானே. எர்றாடே எடுக்க மாட்டேங்கிறான் கேஸ். பக்கா ஆயிடுச்சு ஒரு வேலை. டே எர்றா. எடுத்தாச்சு. ஓகே இதுவும் கம்ப்ளீட் ஆயிரும் போல. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் தரலாம். ஸ்கேரி சைல்டு லைக்ஸ் டு ஸ்விமிங். ஸ்விம் பண்ணுறது ஸ்கேரி சைல்டுக்கு பிடிக்குமா? அதனால் இந்த சின்ன இவனுக்கு ஒரு வேலை ஒன்று பார்த்துட வேண்டியதான். தலைவர் ஸ்விமிங் கடை பண்ணுற இனி வாழ்க்கையை மறந்துடுறா நீ. ஓகே இந்த ஸ்விம்மிங் பூலில் கலக்க செல்வானுன்ட்டு நம்புகிறேன். ஓகே ஸ்விம்மிங் பண்ணுறான் தலைவர். மண்டையில் சுருங்குது. ஓகே இதுக்கு போயிட்டு சோப் கலந்து விட சொல்கிறாங்க ஸ்விம்மிங் பூலில். ஓகே சோப்பை கலக்க சொல்லுங்கடா. ஒரு வெங்காயம் தக்காளி அப்படி ஏதாவது கலக்க சொன்னீங்கன்னா ஒரு ஸ்கேர் சைட்டு வந்து அந்த மாதிரி ஆகுவாங்க. ஓகே இதை போய் சோப்பு போய் கலந்து விட்டுற வேண்டியான். நவ் த்ரோ இந்த ஷோப் இந்த ஃபூல். ஓகே ஷோப்பை கொண்டு போய் அந்த ஸ்விம்மிங் பூலில் போட சொல்கிறானுவோ. போட்டுற வேண்டியதுதான். ஓகே போட்டு படத்தை இப்போ நமக்கு டோலிக்கு மதையும் எடுத்துட வேண்டியது. ஓடிட வேண்டியாங்க. ஒரே ஓட்டமாக ஓடி வேண்டியா. சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா ஜகடம் ஜகடம் ஜகட கிடைக்கும் ஜகட ஜகடம் ஜகட கிடைக்கும் ஜகடம் ஜகடம் ஜகட கிடைக்கும் டன் 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 டன். என்னடா இன்னும் மிஷன் முடியல? ஆனால் பாவி மிஷன் எப்படா முடியும்? ஓடியாம் வந்துட்டோமே கேஸ் நம்ம. அட பாவி மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்ல வேலை. நெக்ஸ்ட்டு ஸ்கேரி சைல்டு எக்ஸ்ப்ளோர்ட் சோல் ஆஃப் கிரேச்சி போயிட்டு ஒரு டோய் ஒன்றை கலெக்ட் பண்ணணுமா? க்ளூ கலெக்ட் பண்ணு கேஸ். ஆக்சுவலி க்ளூ கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரூம் ஒன்றைக்கும் அந்த ரூமில் போயிட்டு வச்சுட்டு வேண்டிய. ஐயோ பார்த்துட்டேன் கேஸ். திருப்பி ஹைட் ஆகிடலாம். ஓகே அவன் போய்த்தான் விட்டு போயிட்டு அந்த க்ளூவை மட்டும் இந்த வெப்பன்ஸில் தடாயிட்டு வந்துடுவாங்க கேஸ். என்னத்துக்கு தடா சொல்கிறானேன்னு தெரியல கேஸ். சாரி. ஓகே ஃபர்ஸ்ட் க்ளூ இந்த வெப்பன்ஸ். ஓகே இதில் தடாகணும். ஓகே தடாயிட வேண்டியதான். காசா பணமா அடுத்த இருக்கிற ஒரு ஃபோட்டோவையும் தூக்கிட வேண்டியதான். தூக்குடா. ஓகே இப்போ குட் ஜாப். இந்த டாஸ்க்கு முடிஞ்சு கேஸ். இந்த டாஸ்க்கு முடிஞ்சு நெக்ஸ்ட்டு போய் தரலாம். ஸ்கேரி சைல்டு லைக்கு சாக்லேட். ஹலோ ஸ்கேரி சைல்டுக்கு சாக்லேட் பிடிக்குமா? அந்த சாக்லேட்டை வச்சு அதை பண்ணுறாங்க காணும். ஓகே அது டின்னர் ரூம்லாம் இருக்கான் அந்த சாக்லேட். அண்ணன் கேஸ் தான் எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு போகணும் கேஸ். போயிட்டு இடத்த வைக்கணும் சாக்லேட்டை வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு இடத்த போயிட்டு நிற்கணும் கேஸ். ஸ்கேரி சைல்டு இடத்த வார வரைக்கும் இடத்த நிற்போம். வந்தோன்னே அதை இப்போ இந்த ரூமை போய் லாக் பண்ணிடணும் கேஸ். பயந்து போவான். நான் மறந்துட்டு தான் வார வரைக்கும் இந்த ரூம் போட்டான்ல. இப்போ இந்த ரூமை போய்ட்டு லாக் பண்ணிடணும். ஃபாஸ்ட்டாக போடா. ஓகே அவ்வளோதான் கேஸ். லாக் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்குது? கட்சின்ட்டு வருமையா தம்பி சாப்பிட்டு வாரான் பிள்ளை. அடா போய் ஏன்டா ரூமை லாக் பண்ணது? ஐயோ பேய்க்கு வந்துருச்சா? அடா போவி. ஆயிடுச்சு. அவனோட மைண்ட் வாய்ஸ் வச்சுருந்தேன் கேஸ். அவ்வளோதான். ஸ்கேரி சைல்டு ஓகே நம்ம கிரேச்சிக்கு போயிட்டு ஒரு கெட்மா இவன்கிட்ட கலெக்ட் பண்ணுங்க கேஸ். அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஐயோ சரி ஓகே மீட்டர் அவன் நம்ம கிட்ட வந்தான். இப்போ போயிட்டான் கேஸ். ஓகே அண்ணா கெட்மாயி அது வந்துட்டு என்னென்னா டோய் கெட்டுன்னு நினைக்கேன். இப்போ எடுத்துகிட்டு நம்ம வீட்டை சுற்றி போகணும் கேஸ். அடுத்த ஒரு டாக் நிற்கும். இந்த டாக்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கெட் டோய். ஓகே போகலாமா? இது வேறு இவன் ஊந்து வரான். நான் கிராக்ஸ்லாம் சும்மா பங்கமாக பண்ணி வச்சுக்கேன் கேஸ். நானும் கிராக்ஸ் அப்படிக்குன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சி எக்ஸ்போர்ட் பண்ணதோடு நல்லா தங்கேசி இருக்கு கிராக்ஸ் எல்லாம். ஓகே போவோம். நைட்டில் அந்த தலைன்னு செம்மையாக கேஸ். ஓகே என்ன ஆயிடுச்சு? டாக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அப்படியே உள்ளே போயிட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணணுமெண்டா கேஸ் அவனை வர வைக்கணும். அதுக்கு அந்த டாக் கத்துது. டாக் கத்துது கேஸ். அதனால் அவன் வருவான் பாருங்களேன். ஸ்கேரி சைல்டு என்னடா சத்தம் வருவான் பாருங்க. வந்தோடனே நம்ம அவனுக்கு அந்த பொம்மையை போட்டு அவன் கையில் ஒன்று வச்சுப்பாங்க கேஸ். அதை எடுத்துட வேண்டியதான். வரான் பாருங்களேன். பொம்மையை போடு
ஃபாஸ்ட்டாக போயிடுறா அதை எடுத்துடணும் கேஸ். அப்போ பயப்படுறான், அப்போ எடுத்துடுறா பாய் பார்த்துட்டான். ஐயோ எடுத்துட வேண்டிய சுற்றி போயிட்டுருப்போம். போடுறா அதை எடுத்தாச்சு கேஸ். அடப்பாவி, இந்த டாஸ்க் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது ஃபைனல் டாஸ்க்கு. ஓகே, பக்காயிருச்சு கேஸ். அடுத்த டாஸ்க் எடுத்து இப்போ நம்ம மெக்ஸ் பாக்ஸ் கலெக்ட் பண்ணோம். அது வந்து கிச்சனில் இருக்காங்க கேஸ். ஓகே, அதை போயிட்டு எடுத்துக்கு வந்துட வேண்டியதான். கிச்சன்னா தான் இருக்கு. ஐயோ பார்த்துட்டானே. இப்போ ஓகே போய்த்தாங்க அப்போ. ஓகே, இப்போ கிச்சனில் போயிட்டு அந்த மெக்ஸ் பாக்ஸை மட்டும் எடுத்துக்கு வந்துடுவோம். இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம திருப்பி ஒரு ப்ளே கிரவுண்டுக்கே போகணும். போயிட்டானோ இப்போ கடைசி நம்ம பார்த்துக்கங்க கேஸ். அவனை நம்ம இப்போ போட்டு தள்ள போகிறோம். ஓகே, வீரம்மா கிளம்புறான்டா. வீராத்து சுல்தானா. வீராத்து சுல்தானா. ஓகே கேஸ், ஒரு வழியாக எடுத்து வந்தாச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே போயிட வேண்டியதான். அவனை போட்டு சொல்கிறதுக்கு எவ்வளோ ஆவலாக இருக்கேன் பார்த்தீங்களா. பேயழைக்கு மந்திரவாதி வந்து கொண்டிருக்கிறார். ஆர்டர். இடம் வந்துருச்சு கேஸ். ஒருத்தர் டாக் நினைச்சா அப்போயே நம்ம டிஷை திருப்பத்தால டாக் ஓடிடுச்சு கேஸ். ஓகே, ஓப்பன். அடுத்து நம்ம ட்ராப்பையும் செட் பண்ணியாச்சு கேஸ். செட் பண்ணிவிட்டு ஒருத்த எரிச்சு விட்ற வேண்டியதான். இப்போ ஹைட் ஆகிடலாம். ஹைட் பட்டனை கொடுத்தோம்னா ஹைட் ஆகிடுவோம். அவன் வந்தோன்னே மாட்டிப்பாங்க கேஸ். அதுக்கு தான் நம்ம அதை செக் பண்ணோம் அந்த ட்ராப்பையும். சரி ஓகே, அவன் வரட்டும். வெல் டன். நவ் லாக் ட்ராப் டோர் 2 பை யூஸிங் மாஸ்டர் கீ. ஓகே, அப்போ அவன் வருவான், மாட்டிப்பான்ட்டு சொல்கிறான் கேஸ். அவ்வளோதான். ஓகே, அவன் வாடா தம்பி. எங்கடா போனடா. அட லூசு பையில, இவன் என்ன வருவான்டே தெரிய மாட்டேங்குது. அவன் வாரான். என்ன புகவாசம் அடிக்குது, வேண்டுக்கு வருவாங்க கேஸ். ஓகே, வந்துட்டான் தலைவன். அலர்ட் காட்டு. இது என்னடா சத்தம் அங்கே? என்ன கறி போன வாசம் அடிக்குது. வாசம். ஓகே, வந்துட்டான். ஐயோ, என்னை விடுங்கடா டே, தெரியாமல் வந்துட்டேன்டா. என்னை விடுங்கடா. அட லூசு பையில, என்னை விட்டு தொலைங்கடா டே. என்னை விட்டுருங்கடா. அடப்பாய், தெரியாமல் வந்துட்டேன்டா. விட்டுருங்கடா. ஓகே, அவ்வளோதான். அவனோட சோழி முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி வீடியோ பக்கத்துலேயே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் மக்களே, பாய். ஸோ பாய் கேஸ், பாய்.